நண்பர்களே, இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அன்னாசி பழம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்த பழம் தான். ஆனால் பழம் சரியில்லை. இங்கேயே கூட நல்லா இருந்திருக்க மாட்டேங்குது, அங்கே வாங்கினது சரியில்லை. ஓகே, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை, பச்சைக்கடலை. இந்த காலையில் தான் ஊற வச்சோம். ஓகே, இருந்தாலும் சாப்பிட்லாம். இது வந்து பாகற்காய். இது வந்து மிதி பாகற்காய். மிதி பாகற்காய் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் போட்டதே கிடையாது. ஆனால் சாப்பிட்றதே ரொம்ப ரேர். இங்கே இந்த நம்ம ஏரியாவில் வந்து மிதி பாகற்காய் கிடைக்கிறதே இல்லை. இது வந்து நம்ம நண்பர் சிவகுமார் வந்து சிவகாசியில் ஒரு தோட்டத்திலேருந்து கொடுத்து விட்டார். மிதிப்பாக்காய் பார்த்திங்கன்னா இந்த சைஸாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மிதிப்பாக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் தீர்வு, வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு, உங்களுக்கு ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி ஒன்றும் கசப்பு இல்லை, சாப்பிட்லாம். லைட்டாக கசப்பாக தான் இருக்குது. கடைசியாக சாப்பிட்டு முடிச்ச உடனே கசப்பு தெரியுது. ஓகே, இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முட்டை தோசை இதான் சாப்பிட போகிறோம். சித்ரா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் அவசரம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவருடைய தோட்டம் வந்து சிவகாசியில் இருக்குது. அங்கே வந்து மிதிபாக்கா போட்டதாக சொன்னார். உடனே சரி நாங்கள் நான் மிதிபாக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சு கொடுத்து விடுன்னு சொன்னோம். அவர் வந்து பார்சல் போட்டு அனுப்பிச்சி விட்டார். ஆக்சுவலாக இது எவ்வளோ விற்றுருப்பாரோ தெரியல. இது வந்து எங்களுக்கு இங்கே வந்து சேர்றப்ப 160 ரூபா ஆயிடுச்சு. அது கிலோ கிட்டத்தட்ட 80, 2 கிலோ அனுப்பிச்சி விட்டார். ஸோ அதனால் 2-3 நாளைக்கு வந்து இந்த பாக்கா வீடியோ பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த பாக்கா கொடுத்த சிவகுமாருக்கு நன்றி. ஓகே.